மாமல்லபுரம் அருகே திருப்போரூரில் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் கீழே விழுந்து நொறுங்கியிருக்கிறது. அதில் காயமடைந்தவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. மாமல்லபுரம் அருகே திருப்போரூரில் விமானப்படைக்கு சொந்தமான விமானம்தான் கீழே விழுந்து நொறுங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் சென்னை தாம்பரம் அருகே வழக்கமான பயிற்சி பணியில் ஈடுபட்டிருந்த போது விபத்துக்குள்ளானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் திருப்போரூர் அருகே விபத்துக்குள்ளானதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். காயமடைந்தோர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டு வருவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து விமானி பாராசூட் மூலமாக பாதுகாப்பாக வெளியேறியதாகவும் திருப்பூரில் உப்பள பகுதியில் உள்ள சகதியில் பயிற்சி விமானம் கீழே விழுந்து நொறுங்கியிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், என்ன நடந்தது? வேதவள்ளி, இன்று பிற்பகல் வேளையில் திருப்போரூர் அருகே, அதாவது ஓஎம்ஆருக்கும் ஈசிஆருக்கும் இடைப்பட்ட உப்பள பகுதியில் ஒரு தொழிற்சாலைக்கு சொந்தமான ஒரு பகுதியில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் பரவின. அது தொடர்பாக வீடியோவும் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் இது விமானமா அல்லது பயிற்சி விமானமா அல்லது ராணுவத்திற்கு சொந்தமானதா என்கின்ற தகவல்கள் எதுவும் வெளியாகாத நிலையில் தற்போது முதல் முறையாக இந்திய பாதுகாப்புத்துறை இது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தாம்பரத்தை அடுத்த பகுதியில் விமானப்படை பயிற்சி விமானம் மேலிருந்து கீழே விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளாட்டஸ் PC-7 என்கின்ற அந்த பயிற்சி விமானத்தில் இயக்கிய விமானி நல்வாய்ப்பாக பாராசூட் மூலமாக தப்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இன்று காலை தாம்பரத்தை அடுத்த பகுதிகளில், அதாவது தாம்பரத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தளம் இருக்கிறது. அங்கிருந்து நாள்தோறும் 20க்கும் மேற்பட்ட விமானங்களை பயிற்சியை மேற்கொள்வது வழக்கமாக இருக்கும் சூழல்ல இன்று காலை வழக்கம் போல அந்த பயிற்சி மேற்கொள்ளும் போது விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்ததாகவும் நல்வாய்ப்பாக விமானி பாராசூட் மூலமாக தப்பித்ததாகவும், அதாவது இந்திய விமானப்படை வீரர் பாராசூட் மூலம் தப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமானம் பிளாட்டஸ் PC-7 என கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் இருந்து இந்தியா வாங்கிய இந்த பயிற்சி விமானம் பல்வேறு விதமான ஒரு வியூகங்கள், யுக்திகள் மற்றும் பயிற்சிக்காக இந்த விமானம் சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் தான் இந்த விமான விபத்து தொடர்பாக, அதாவது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமான விபத்து தொடர்பாக நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமானத்தை இயக்கிய விமானப்படை வீரர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, வேறு யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? இதுவரையும் முழுமையான விவரங்கள் எதுவும் வெளியிடவில்லை. இந்த சம்பவம் வெளியானவுடன் நம்ம உடனடியாக செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டோம். இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது, இதற்கான காரணம் என்ன என்று அவர்களிடம் விசாரித்த போது அவர்கள் இது தனியாருக்கு சொந்தமான விமானங்களோ அல்லது பயணிகள் விமானமோ இல்லை என ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இந்நிலையில் தான் தற்போது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் என்கின்ற ஒரு தகவல் மட்டும் வெளியாகி இருக்கிறது. இந்த விமானத்தை பொறுத்தவரை ஒரு மணி நேரத்திற்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யக்கூடிய விமானமாகவும் 33,000 அடி உயரம் வரை இது செல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. 2 பேர் அமரும் வசதி கொண்ட இந்த விமானத்தில ஒரே ஒரு இந்திய விமானப்படை விமானி மட்டும் இயக்கியிருந்தார். அவரும் நல்வாய்ப்பாக சமயோகித புத்தியை பயன்படுத்தி அவர் தப்பித்து விட்டார் என
தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. விமானத்தை பொறுத்தவரை அது எவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழுந்தது, விபத்திற்கான காரணம் என்ன என்கின்ற விசாரணை முழுமையாக நடைபெற்று அந்த விசாரணை குறித்தான அறிக்கைகள் தெரிய வந்தால்தான் இதற்கான காரணத்தை கூற முடியும் என பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். வேதவள்ளி, பொதுவாக இந்த மாதிரியான பயிற்சி விமானத்தை இயக்குவதற்கான வழிமுறைகள்லாம் என்ன, பாதுகாப்பு நெறிமுறைகள்லாம் என்னென்ன? பாலவெற்றி. வேதவள்ளி, இந்திய விமானப்படைக்கு பயிற்சி மேற்கொள்ளும் விமானிகள் பொதுவாக இந்த மாதிரி, அதாவது பெங்களூர்ல விமானப்படை தளம் இருக்கிறது. தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் தாம்பரத்தில் உள்ள IAF விமான படைத்தளம் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்திய விமானப்படையில் சேரக்கூடிய விமானிகள் இங்கிருந்துதான் அவர்களுடைய விமானத்தை இயக்குவதற்கான திறன்களை கற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு 6 மாதம் முதல் 1 வருடம் வரை பயிற்சி அளிக்கப்படும். நாள்தோறும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். பொதுவாக இவ்வளவு உயரத்துல இயக்க வேண்டும், இவ்வளவு மணி நேரம் இயக்க வேண்டும், அல்லது இந்தந்த குறிப்பிட்ட திசைகளை பின்பற்றி இயக்க வேண்டும் என நாள்தோறும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்சி அளிக்கப்படும். புதிதாக வரக்கூடிய விமான வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பது ஒருபுறம் என்றாலும் பல விமானங்கள் ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருக்கும். நமக்கே தெரியும், இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் ரஃபேல் இருக்கிறது, தேஜஸ் இருக்கிறது. இது போன்ற விமானங்களை இயக்குவதற்காக, அதாவது அது இயக்கி அதனுடைய தர சோதனை செய்யப்படுவதும் நடைபெறும். இப்போது நடைபெற்ற இந்த விபத்திற்கான காரணம் பயிற்சி அளிப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதா அல்லது விமானத்தினுடைய தர சோதனை நடத்தப்பட்டதா என்கின்ற விவரங்களும் தொடர்ச்சியாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது வரை இந்த விமானத்தினுடைய ஒரு சில பாகங்கள் மட்டுமே இந்த திருப்போரூருக்கு அருகே இருக்கக்கூடிய உப்பள பகுதியில் கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் பல பகுதிகள், அந்த விமானத்தின் மற்ற பகுதிகள்லாம் எங்கெங்க இருக்கிறதோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த நிபுணர்கள்லாம் சேமிப்பாங்க. தற்போது நமக்கு இந்திய விமானப்படையினுடைய தரப்பில் நம்ம கேள்வி எழுப்பிய போது அவர்கள் நமக்கு என்ன தெரிவிக்கிறாங்க என்றால், தாம்பரத்தில் இருக்கக்கூடிய நிபுணர் குழு தற்போது களத்திற்கு சென்று கொண்டிருப்பதாகவும், அவர்கள் எந்தெந்த பகுதிகளில் விமானத்தினுடைய பாகங்கள் விழுந்திருக்கும் அல்லது விமானி எவ்வளவு தூரத்துக்கு தள்ளி விழுந்திருக்கிறாரு அப்படிங்கறது எல்லா விவரங்களையும் அவங்க சேகரிப்பாங்க. குறிப்பாக விமானம் இயக்கிய இந்திய விமானப்படையினுடைய வீரர் தற்போது நல்ல உடல் நலத்தோடு இருப்பதன் காரணமாக அவரிடம் விசாரணை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. வேதவள்ளி, விமானப்படை விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். என்னென்ன கோணங்களில், எதன் அடிப்படையில் இந்த விசாரணை நடைபெறும், எவ்வளவு காலத்திற்குள்ள அதற்கான முடிவுகள் தெரிய வரும்? வேதவள்ளி, பொதுவாக இந்திய விமானப்படை விமானங்களை பொறுத்தவரை ஒரு வருடத்திற்கு 2 விமானங்கள் என்கின்ற அளவுல ஒரு விபத்துகள் ஏற்படுகிறது. அவங்க ஒரு கால்குலேஷன் பண்றாங்க. இந்த மாதிரி பயிற்சி மேற்கொள்ளும் போதோ அல்லது திறன் சோதனை நடைபெறும் போதோ அல்லது போர் சூழல் நடைபெறும் போதோ அப்படிங்கிறது பார்க்கும்போது 1952 இருந்து தற்போது வரை வருடத்திற்கு 2 விமானங்கள் இது போன்று விபத்துக்குள்ளாகிறது. பெரும்பாலான விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் விபத்துக்குள்ளாகும். மனித தவறால் விபத்துக்குள்ளாவது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இந்நிலையில் தான் தற்போது இயக்கப்பட்ட இந்த விமானம், குறிப்பாக பைலட் PC-7 என்கின்ற சுவிட்சர்லாந்திற்கு சொந்தமான இந்த விமானத்தை பொறுத்தவரை இதுக்கு முன்பு எந்த அளவிற்கு இந்த கேலிபிரேஷன், எந்த அளவுக்கு விபத்திற்குள்ளா இருக்கிறது, இந்த விமானம் இயக்குவதற்கு எந்த அளவுக்கு தயாராக இருந்தது அப்படிங்கறதெல்லாம் இனிமே அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை சரியா ஃபாலோ பண்ணிருக்காங்களா அந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் அப்படிங்கறத தொடர்ச்சியாக கேட்டு பெறுவார்கள். மேலும் விமானியினுடைய அவர் என்னென்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ் பார்த்தாரு, எவ்வளவு உயரத்துல போகும்போது விமானம் கட்டுப்பாட்டை இழந்தது, அவர் எந்த தருணத்துல விமானத்தில் இருந்து பாராசூட் மூலமாக இறங்கினார் அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் அவங்க சேகரிக்கப்படும். இன்னும் 15 நாட்களுக்குள்ளாக இந்திய விமானப்படையினுடைய டெல்லி தலைமை அலகம் இருக்கிறது. அங்கிருந்துதான் இது தொடர்பான முழுமையான அறிக்கைகள் வெளியாகும். அதுவரை நம்ம இந்த விமான விபத்திற்கான காரணம் என்ன என்பதை முழுமையாக கூறுவது சிரமம் தான். வேதவள்ளி, ஓய்வு பெற்ற விமானத்துறையின் அதிகாரி திரு செல்வ திருமால் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து சென்றபோது விமானம் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. பொதுவாக இந்த மாதிரியான விமானத்தை இயக்கும் போது என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், பாதுகாப்பு நெறிமுறைகள் என்னவெல்லாம் இருக்கும்? இது முதல்ல தாம்பரத்தில் இருக்கிறது ட்ரெயினர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்டர், அதாவது குவாலிஃபைட் ஃபிளைங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ற இடம்.
அதாவது ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ற இடம். ஸோ அங்க பைலட்ஸ் எல்லாமே எல்லாம் ட்ரெயின்டு பைலட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எடுத்துட்டு போகும்போது சில பாதுகாப்பு வழிமுறையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுல இது இருக்காது. நம்ம இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் வராமல் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இது ஏர்கிராஃப்டும் லேட்டஸ்ட் ஏர்கிராஃப்ட் தான். ஸோ இது வந்து டர்போ ப்ரொப்பலர் ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட், ஸ்விஸ் மேனுஃபேக்சர்டு. ஸோ நம்ம இது வந்த அப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்த அப்புறம் தான் நம்ம எதுவும் சொல்ல முடியும். நியூஸ்ல கேள்விப்பட்டது 2 பேரும் எரிக்ட் ஆகிட்டாங்க இருக்கும். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம், 2 பேரும் சேஃபு. மீதி மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான். இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வராமல் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய ப்ரொசீஜர் என்ன சார்? அந்த விசாரணை என்னென்ன கட்டங்களில் நடக்கும், என்னென்ன கோணங்களில் நடக்கும்? என்னென்ன முதல்ல அவங்க வந்து வர்றது இடத்துக்கு போயிட்டு இது பிளாக் பாக்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து ஃபிளைட் டேட்டா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அவங்க பேசின ஏடிசி கூட பேசின கம்யூனிகேஷன் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஃபிளைட் டேட்டால சாதாரணமா என்னென்ன இதுவாகும்னா, அது விமானம் எவ்வளவு உயரத்துல போகுது, எவ்வளவு வேகத்துல போகுது, என்ஜின் ஆர்பிஎம் எவ்வளவு இருக்குது, அது எவ்வளவு பேங்க்னா அதை திரும்ப இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பினது டில்ட் ஆனது எவ்வளவு டிகிரி, பிளஸ் மற்ற ரிலேட்டட் பேராமீட்டர்ஸ்லாம் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ அதை நம்ம எடுத்து டிகோட் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும் சார் அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. மற்ற பிளஸ் கம்யூனிகேஷன் அவங்க கண்டிப்பா எதை எஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம அதையும் ப்ளே பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும். இந்த ரெக்கார்டிங் வந்து 2 இடத்துல நடந்திருக்கும். அந்த காக்பிட் வாய்ஸ் இதுல பிளாக் பாக்ஸ்ல இருக்கிற காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். பிளாக் பாக்ஸ் 2 விஷயம். ஒன்னு வந்து ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர், அது நான் சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் பண்றது. இது வந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். ஸோ அதுல ரெக்கார்டா இருக்கும். பிளஸ் ஏடிசிலையும் இவங்க பேசுறது ரெக்கார்டா இருக்கும். அதெல்லாம் நம்ம ப்ளே பண்ணி இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்ஸ்ட் அதை பிளாக் பாக்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை டிகோட் பண்ணுவாங்க. பிளஸ் டேமேஜ் அசஸ்மெண்ட் பார்த்து they'll come to the conclusion. சரி, விசாரணைக்கு பிறகுதான் முழுமையான விவரம் தெரிய வரும்னு சொல்லிருக்கீங்க. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பொதுவாக விமானி வந்து விமானத்தை சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. விமானத்தை இயக்குவதற்கு முன்னாடி என்னென்ன சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், என்னென்ன பாதுகாப்பு சார்ந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும்? ஓகே, அதாவது ஒரு விமானம் பறக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா செக் பண்ணி எல்லாம் சரியா இருக்குன்னு அவங்க சர்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விமானி வந்து அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் முதல்ல எக்ஸ்டர்னல் ஃபுல்லா இது வந்து வெளியில இருக்க திங்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் டேமேஜஸ் பிளஸ் அது ஒரு சில பேராமீட்டர்ஸ், உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா டயர் ப்ரெஷர்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கா, இதெல்லாம் வந்து வெளியில இருந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் காக்பிட்ல போயிட்டு இது சில பேராமீட்டர்ஸ் பார்ப்பாங்க. அப்புறம் என்ஜின் ஷார்ட் பண்ணிட்டு பேராமீட்டர்ஸ் பார்ப்பாங்க. சரி, ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு தான் அதுக்கப்புறம் ஃபர்தரா. சரி, பார்ப்போம். விசாரணையின் முடிவில் தெரிய வரும்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு செல்வ திருமால். விரிவான தகவல்களை வழங்கிய செய்தியாளர் பாலவெற்றிவேல், உங்களுக்கும் நன்றி.